எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை வெளியிட ஜூன் 30 வரைக்கும் எஸ்பிஐ உச்ச நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டிருந்தது. ஆனா நீதிமன்றம் அவகாசம் தர முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ கடிந்து கொண்டார்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதுவே மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க இந்த சட்டத்தை என்ன கொண்டு வந்தாங்க, மறைப்பதற்காக தான் கொண்டு வந்தாங்க. அதை வெளியிடுன்னு சொன்னாங்க. இது தேர்தலுக்கு முன்னால வெளிவந்தா பாஜக அம்பலமாகிற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஒரு கேடயமாக பயன்படுத்தினார்கள். எனவே இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது நேரடியாக நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு தான் பார்க்கணும். அவர்தான் யாராவது ஒருத்தர் இதை மறைக்கணும்னு நினைச்சா நரேந்திர மோடி தானே மறைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. எஸ்பிஐல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது என்ன பிரச்சனை இருக்கு? அதனாலதான் அவங்க திட்டம் போட்டு தீர்ப்பு வந்த பிப்ரவரி 16 எல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் முன்னதாக எங்களால முடியாது, தேர்தலாம் முடிஞ்ச பிறகு ஜூன் மாதம் 30 எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டாங்க. எனவே இதுல யார் பயனடைவார்களோ அவர்கள் தான் கேட்டாங்க. இப்ப நீங்க நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணமா நீங்க சண்டிகர் மேயர் தேர்தல்ல அந்த வாக்குகளை செல்லாததாக்கி இருந்தார்களே அப்படின்னு அவருக்கு அதனால என்ன லாபம் இருக்கு? எனவே அதனால் யார் பலன் பெறுவார்களோ அவர்கள் தான் இதை சொல்லியிருக்கணும். எனவே அந்த வகையில் இது பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிரான. சார், ஆனா எஸ்பிஐ சொல்றாங்க இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதனால தகவல்கள் எல்லாம் சேகரிக்க ரொம்ப டைம் ஆகுது. அவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கா? அவ்வளவு பெரிய சவாலான விஷயமா சார் இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்கள்? இதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? உச்ச நீதிமன்றம் தான் நிக்க வச்சு செப்புன்னு அரைஞ்சிருக்கு. உங்ககிட்ட இதெல்லாம் இல்லாம எப்படிங்க இருக்கும்? எல்லாமே நீங்க பத்திரமா தானே வச்சிருக்கீங்க. ஏன் அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்பவும் கூட நான் உங்ககிட்ட சொல்றேன், அவங்க எல்லா விவரங்களையும் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை ஏதாவது ஒரு வகையில் தள்ளி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றுதான் அவங்க யோசிப்பாங்க. நாளை சாயங்காலத்துக்குள்ள விவரங்கள் வெளியிடுவாங்க. ஆனா அது முழு விவரமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் இப்போதும் நான் கருதுகிறேன். சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதுல என்ன பிரச்சனை இருக்கும்? என்ன தயக்கம் எஸ்பிஐக்கு இந்த தேர்தல் பத்திரத்தை தொடர்பான தகவல்களை வெளியிடுறதுல? இல்ல நீங்க இதுக்கு நீங்க பாஜகவை அதனுடைய முழுமையோடு புரிந்து கொண்டால் மட்டும்தான் சாத்தியம். நீங்க உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு அரசியல் கட்சி அந்நிய நிறுவனத்துல டொனேஷன் வாங்கக்கூடாது. அப்ப பாஜக டொனேஷன் வாங்கிறது. இது சம்பந்தமான வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இருந்து உடனே நரேந்திர மோடி என்ன பண்ணாருன்னா ஒரு சட்டம் கொண்டு 1976 ஆகஸ்ட் 5 பின்னால வாங்கினா அது சட்டப்படியானது அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அதாவது ஒரு கொலை செஞ்சுட்டு முந்தா நாள்ல இருந்து கொலை செஞ்சா அது கொலை குற்றம் இல்லைன்னு மாத்தினா என்ன இதுவோ அது. 2வது அம்சம், இதுகாரம் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனம் யாருக்காவது டொனேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அரசியல் கட்சி கடந்த 3 ஆண்டுகளில் என்ன உங்களுக்கு சராசரி லாபம் இருந்ததோ அந்த லாபத்துல 7.5% மேல் அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தது. எதனால அப்படின்னு சொன்னா, நீங்க பாட்டுல உங்க லாபத்தை எல்லாம் மிஞ்சி நீங்க டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா வேற எதையும் எதிர்பார்க்குறீங்க, அதை எடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிஎம் கேர்ஸ், அது ஒரு பெரிய ஃபேரோட அதை ஆரம்பிச்சாங்க. அந்த பேரே பிஎம் கேர்னு வச்சாங்க. அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தானே, பிரைம் மினிஸ்டர்னு வச்சாலே அதை அரசு சார்ந்ததா தானே இருக்க முடியும். நீங்க யாராவது பிரைம் மினிஸ்டர் நடைபாதை கடைன்னு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்க முடியுமா? அடுத்த நிமிஷமே தூக்கி போயிடுவாங்க. அப்ப அதை வச்சு இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை, மத்திய பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், இந்தியா முழுவதும் இருக்க IAS ஆபீசர்ஸ், அதே போல தனியார் நிறுவனங்கள், CSR ஃபண்டு இவ்வளவையும் வாங்கி வச்சுட்டு இல்ல நான் கணக்கு தர முடியாது, ஏன்னா அது பிரைவேட் ஃபண்டுன்னு சொன்னாங்க. அடுத்துதான் இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வருகிற அரசியல் கட்சிகள் என்ன கேட்டாங்கன்னா, இதை வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே, யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு கேட்டா, நீங்க யாருக்காவது வரம்புக்கு மீறி நீங்க சலுகை காட்டியிருந்தீங்கன்னா அதை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும், விமர்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்கிற காரணத்துக்காக சொன்னோம். அதை இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனி சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு முன்னால இருந்த சட்டப்படி லாபம் காட்டின 3 வருஷத்துக்கு முன்னால வரை இருக்கணும், லாபம் காட்டி இருந்த கம்பெனி மட்டும்தான் கொடுக்கணும். இப்ப என்ன செய்யலாம்னா,
நான் வந்து நரேந்திர மோடிக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்து ஒரு 100 கோடி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ஒரு கம்பெனியை புதுசா ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மூலமா கொடுக்கணும். சோ அப்ப இது ஆனா இன்னொரு கம்பெனிக்கு, அவங்க சம்பந்தப்பட்ட இன்னொரு கம்பெனிக்கு நான் வந்து இப்ப நான் கொடுத்தேன்னா என் சம்பந்தப்பட்ட இன்னொரு கம்பெனி, என் பேர்லயே இருக்கிற கம்பெனிக்கு அவங்க ஒரு இதை கொடுத்தாங்கன்னா, ஏதோ கம்பெனில இருந்து வாங்கினாரு, ஏதோ கம்பெனிக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இவருக்கு நேரடியா ஒன்றும் செய்யலைன்னா வரும். எனவே இது எல்லாத்தையும் மறைப்பதற்கான ஒரு ஏற்பாடோடு தான் இதை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நான் நரேந்திர மோடிக்கு இதுல மறைப்பதற்கு இருக்கிறது, அவர் தான் இதை செய்கிறார்கள். அப்போ பாஜக அழுத்தம் கொடுத்தனாலதான் இப்போ இவங்க இவ்வளவு தாமதிக்க நேரிடுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா சார்? நினைக்கிறது இல்ல, அதுதான் உண்மை. அப்படி இல்லாம எஸ்பிஐல இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா தீர்ப்பு வந்தா அன்றே சொல்லியிருக்கணும். தீர்ப்பு வந்தா 2வது நாள் சொல்லியிருக்கலாம், 3வது நாள் சொல்லியிருக்கலாம், 4வது நாள் சொல்லியிருக்கலாம். இப்படி எல்லாம் இல்லாம கெடு முடிவெடுப்பதற்கு முந்தின நாள்ல போய் ஏன் சொல்லணும்? அப்ப நீங்க இது ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரை ஆகும் என்பதை கண்டுபிடிப்பதற்கே உங்களுக்கு மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை டைம் தேவைப்பட்டதான்ற கேள்வி இருக்குல்ல. அதுலயே எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. சார், இப்போ நாளை மாலைக்குள்ள வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை எஸ்பிஐ இதை செய்யல அப்படின்னா கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும்ல. அது என்ன, தனிநபர்களை பொறுப்பாக்கி நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து சண்டிகர் மேயர் தேர்தல்ல என்ன பண்ணாங்க? இந்த நபரை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அந்த நபரை பிடிச்சி வச்சு நீ யாருக்காக பண்ணாங்கன்னு கேட்கல. இல்ல, இவங்களுக்கு எஸ்பிஐல யாராவது அப்படி பண்ணாங்கன்னா அதான் நாளைக்கு முழுமையாக அதை கொடுக்காம இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா நீங்களும் நானும் எதிர்பார்க்கறது மாதிரி எந்த கட்சிக்கு யாரு எவ்வளவு கொடுத்தாங்க என்கிற டீட்டெயிலோட நாளைக்கு வராதுன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்படி இருந்தா சம்பந்தப்பட்ட அதை யாரு முடிவெடுத்தாங்களோ அவங்க மேல மட்டும்தானே நடவடிக்கை வரும் இல்லையா? அம்புகள் மீது நடவடிக்கை இருக்கும், எய்தவர் ரொம்ப அமைதியா இருப்பார். சார், இப்ப நாளைக்கு எஸ்பிஐ வெளியிட்டாலும் இன்னொரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? இத்தனை நாள் தகவல்களை வெளியிடுறதுக்கு இன்னும் அவகாசம் வேணும், நிறைய டைம் எடுக்குது, நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நாளைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவ்வளவு ஈஸியான வேலையை ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்க அப்படின்றது அவங்களுக்கே அந்த கேள்வி திருப்பி வரும் இல்லையா? அது உண்மைதான். அதை பத்தி அவங்க கவலைப்படுவாங்களா என்ன? அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க யார் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாலே இது மாதிரியான கேள்விகள் இப்ப தேர்தல் கமிஷனர் நியமனம், இப்ப ராஜினாமா பண்ண அருண் கோயல், அவர் ஒரே நேரத்துல பிஆர்எஸ்க்கும் கொடுப்பாரு, தேர்தல் கமிஷனரா வர்றதுக்கும் கொடுப்பாரு. 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் அவருக்கு கிடையாது. அவர் கொடுத்த பிஆர்எஸ் அன்னைக்கே ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்த ஒரு நாள் லீவ் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் அவர் தேர்தல் கமிஷனராக நியமிக்கப்படுகிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க என்பதுதான். நான் செய்வேன், நான் செய்ததுதான் ரைட் என்பதுதான் அவங்களுடைய. சார், மோடியினுடைய இந்த அரசாங்கத்துல நிறுவனங்களும் அரசியல் பட்டு விட்டதா சார்? ஏன்னா நிறுவனங்களுக்குள்ளேயும் அரசியல் வந்துட்ட மாதிரி தெரியுது. இந்த நெருக்கடிகளுக்கு எல்லாம் வந்துருச்சு, ஊழியர்கள் எல்லாம் அரசியலுக்கு பயந்துகிட்டு தான் வேலை பாக்குறாங்களா? என்ன இதுல என்ன மாற்று கருத்துக்கு என்ன இருக்கு? நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள மட்டும் சொல்றேன். இதுல உச்சபட்ச அதிகாரம் படைச்சது எது? நீங்க வந்து இப்ப தேர்தல் வர்றதுனால தேர்தல் கமிஷன், தேர்தல் கமிஷனரை நியமிப்பதற்கான அதிகாரம் ஏற்கனவே யாருக்கு? 3 பேர் கொண்ட எதிர்கட்சி தலைவர், பிரதமர், அதே போல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த உச்ச நீதிமன்றத்தை அப்ப எதிர்கட்சி தலைவருக்கும் பிரதமருக்கும் மாற்று கருத்து வந்தால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எதை எடுக்கிறாரோ அந்த முடிவுதான் அமலாகும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் சொல்கிற ஒரு அமைச்சர்னு சொல்லிட்டாங்க. சோ அமித்ஷாவும் இவரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எப்படினாலும் மோடி சொல்றதுதான் வரும். எனவே அதை தான் விரும்புகிற நபரை நியமிப்பது என்கிற முடிவுக்கு அவர் போயிட்டார். நீதிமன்றத்தை பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கங்க, சாதாரணமான விஷயம். இவங்கனால பலனடைந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா, இவங்கனால பலனடைந்தவர்கள் என்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதியாக இருந்தவர் ராஜ்யசபா மெம்பரா இருக்கார். நீங்க வந்து தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் கேரள கவர்னர், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து இந்த அயோத்தி தீர்ப்புல இருந்த தீர்ப்பு சொன்ன அப்துல் நசீர் இப்ப ஆந்திர பிரதேசத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார். நீங்க கங்கோபாத்தியாயா
நீங்க வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக எல்லா தீர்ப்புகளையும் சொன்ன கங்கா பாத்தியா இப்போ பாஜக சேர்ந்துட்டாரு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானபாரதி மசூதியை இந்துக்களுக்கும் திறந்து விட வேண்டும் என்று சொன்னவர் இப்போ உத்தரப்பிரதேச லோக்பால் அமைப்பினுடைய தலைவர். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு நீங்க வந்து ஞானபாரதி மசூதியில தொடர்ச்சியாக வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என்று ஆணையிட்டவர் இப்போ அங்க வந்து லோக் ஆயுக்தா அவரு மாறிட்டாரு. எனவே இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப நாளா தலைமை நீதிபதி கிட்டத்தட்ட 8 மாசம் தலைமை நீதிபதி இல்லாமல் அது இருந்தது என்பதை பார்க்க முடியும். அது முரளிதர் அப்படிதான் பண்ணாங்க. KM ஜோசப் அவருக்கு உரிய நேரத்துல ப்ரொமோஷன் கொடுக்காம பண்ணாங்க. தகில் ரமானி பில்கிஸ் பானல விஷயத்துல கொடுத்த தீர்ப்புக்காக அவங்களை இங்கிருந்து மேலகாலையாவுக்கு மாத்துறேன்னு சொன்னாங்க. இப்படி ஏராளமான லிஸ்ட் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்லயும் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் இதே போல CBI, ED இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லிட்டே போக முடியும். எனவே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பினுடைய பல்வேறு அங்கங்களும் ஒன்றை ஒன்று கேள்வி கேட்பதற்கான ஏற்பாடு, அந்த ஏற்பாடுகள் முழுவதையும் நரேந்திர மோடி தகர்த்து விட்டார். எல்லா விதமான அமைப்புகளையும் தன்னுடைய ஏவல ஆட்களாக மாற்றி இருக்கிறார் என்பதைத்தான் இப்ப பார்க்கணும். சரி, இப்ப தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்கள்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இது பாஜகவுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நான் முழுமையாக அப்படி வராது என்று இப்போதும் உறுதியாக நம்புகிறேன். நீங்க கேட்டீங்கன்னா எதன் அடிப்படையில கேட்கறீங்கன்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு வந்து நரேந்திர மோடியினுடைய வழக்கமான அவர் எப்படி வேலை பார்ப்பார் என்பதிலிருந்து நான் பார்த்தா இது வெளிவராம பார்த்துப்பார். வந்தால் என்னன்னா பாஜக யாரிடமிருந்து எவ்வளவு பணம் பெற்றது, அவங்களுக்கு எவ்வளவு அரசாங்கம் சலுகைகளை கொடுத்திருக்கு என்பது தெரிய வரும். அப்புறம் 2014 இவர் முதல் பிரதமர் வேட்பாளராக நின்ற போது அதானியினுடைய வாகனத்தில் தான், சிறப்பு விமானத்தில் தான் பயணம் செய்தார் என்பது பலரும் இன்னைக்கு மறந்திருக்க கூடும். அவர் சும்மா கொடுப்பாரு, அதானி நீங்க வச்சுக்கோங்க, எந்த கைமாறும் இல்லாம பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்க மாட்டாருல்ல. அப்போ நீங்க எலக்ட்ரல் பாண்டு யாரு கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, கொடுத்த கம்பெனி வந்து உண்மையான கம்பெனியா ஷெல் கம்பெனினா யாரோட தொடர்பு என்கிற விவரங்கள் வெளியே வரும். அது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாதிப்புகளை. சார், பாஜகவுக்கு மட்டுமே விளைவுகளை கொடுக்கும்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக மற்ற கட்சிகளும் தானே டொனேஷன் வாங்கியிருக்காங்க. சோ இல்ல பலரும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இது டொனேஷன் யார் வாங்கினாங்க என்பது குறித்தான பிரச்சனை இல்லை. டொனேஷன் வாங்கினதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பது குறித்த பிரச்சனை. வேற அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு கைமாறு செஞ்சிருக்காங்கன்னா அவங்களும் அதுல சிரமப்படத்தான் வேண்டும். ஆனா எல்லா கட்சிகளும் இந்த தீர்ப்பையும் வரவேற்றன, ஏற்கனவே இருந்த தீர்ப்பையும் வரவேற்றன. இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரி எல்லாரும் கோர்ட்டுக்கு போகல, மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் தான் கோர்ட்டுக்கு போச்சு. அதே போல நாங்க வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்க முடியாது என்பதை சொல்லிட்டோம். நாங்க கார்பரேட்டுகளையும் வாங்குறது இல்லைன்னு வச்சிருக்கோம். ஆனா இதர கட்சிகள் அப்படி கார்பரேட்டுகிட்ட வாங்குறது இல்லைங்கிற முடிவுக்கெல்லாம் அவங்க போகல, அவங்க வாங்குறாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா ஒரு கட்சிக்கு மட்டும் வாங்குவதும் அந்த கட்சிக்கு ஏராளமான சலுகைகளை செய்வதும் என்பது நடந்த காரணத்தினால் இதை வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், இந்த தேர்தல் பத்திர விவகாரம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? 100% தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்களும் நானும் நினைக்கிறோமோ இல்லையோ நரேந்திர மோடி நினைத்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை தேதி கேளுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் உச்ச நீதிமன்றம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கான காரணங்களை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால்தான் அவங்க மறைக்க நினைச்சாங்க. இப்பவும் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு சில விவரங்களை மறைத்து விட்டுத்தான் இதை வெளியிடுவார்கள் என்றுதான் நான் உறுதியாக. சார், சிலர் சொல்றது என்னன்னா இது வந்து முதலாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பணக்காரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சாமானிய மக்கள் மத்தியில எல்லாம் இது வந்து ஒன்னும் பெருசா எடுபடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? எடுபடாதுன்னு நரேந்திர மோடி முடிவுக்கு வந்திருந்தாருன்னா தான் வெளியிட்டு இருப்பாரு. ஏன் அவர் ரகசியமா பாக்குறாருன்னு நினைக்கிறாரு? அப்கோர்ஸ் சில சாதாரண மனிதர்களுக்கு ஏதோ பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. இப்ப உதாரணமா 14,56,000 கோடி பெருமுதலாளிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது யாரோட பணம்? உங்களோட வரிப்பணம், என்னோட வரிப்பணம்.
உங்களுக்கும் எனக்கும் பல்வேறு பணிகளுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்ப ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது மக்கள் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கேயாவது கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க மக்கள் பார்த்தா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது கொள்ளை போனா சரின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அடப்பாவி இவ்வளவா கொள்ளையடிச்சிருக்கேன், என் வீட்டுல கொள்ளையடிச்சா மட்டும்தான் நான் கவலைப்படுவேனா என்ன? எங்க கொள்ளையடிச்சாலும் கவலைப்படுவேன். எனவே அது அது வெளியே வந்தா தனக்கு பிரச்சனை இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் நரேந்திர மோடி இவ்வளவு பாடுபடுகிறார். சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி.